வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த ஜாப் பார்க்க போகிறோன்னா அதை பாருங்க. இதான் ட்ராயிங். ஐடி வந்து 6.5, ஓடி வந்து 10 mm, திக்னஸ் வந்து 9 mm. ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஷார்ட் த்ரெட்டு, பிராஸ் மெட்டலில் டபுள் ஷார்ட் த்ரெட்டு. இது தெரியுதுங்களா? இது வந்து மெடிக்கல் ஐட்டம். இதை வந்து இதே மாதிரி பிராஸில் போடணும் பாருங்க. இது இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஏறணும். தெரியுதுங்களா? இது வந்து ஒரு த்ரெட் இல்லை, இது ஒரு சின்ன சாம்பர் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்பு, ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும், நீ மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த இதில் ஏறணும். டபுள் ஷார்ட் ஐடியில் த்ரெட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இப்படி ஏறணும். அதே மாதிரி பிராஸில் இது ஏறுற மாதிரி போட்டு விடணும். 2 நம்பர். டூல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டூல் பார்க்குறீங்களா? ஒரு டூல் ஒன்று வாங்கி கிரைண்டிங் பண்ணிட்டேன். டூல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்மகிட்ட எப்போவுமே. சரி, வாங்க எப்படி போகிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கதை ஒன்று நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். அது வந்து விடுகதை. அது எப்படி நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. எப்படின்னாக்கா, நான் வந்து அம்பாள் நகரில் ஏறி பல்லாவரத்தில் இறங்கினேன். பல்லாவரத்தில் இறங்கி அப்படியே அண்ணாண்ட பஸ் தாண்டி பஸ்ஸு பிடிச்சி குன்றத்தூர் போயிடும். அம்பாள் நகரில் ஏறி பல்லாவரத்தில் இறங்குற இந்த கேப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்த உடனே சீட்டில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. 2 பேர் உட்காந்து அவங்க 2 பேரும் ஜென்ஸு தான் உட்காந்து பேசின்னு வந்தாங்க. பேசின்னு வரும்போது அவர் ஒருத்தர் விடுகதை ஒன்று போட்டார். எனக்கு இந்த விடுகதை கணக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எதுவாக இருந்தாலும் போய் நானே இன்வால்வ் ஆகி பேசுவேன். இந்த விடுகதை கணக்கெல்லாம் போட்டாக்கா நானே, அவங்க கேட்கலாம் கூட நானே பதில் சொல்லுவேன், நானே கேட்பேன். போய் நான் இவர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே இவர் சொல்கிறார் 2 விடுகதை போட்டார். ஆனால் அந்த 2 விடுகதையில் நான் போய் இறங்குறதுக்குள்ளே ஒன்றுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இன்னொன்றுக்கு எனக்கு பதில் தெரியல. ஆனால் இப்போ தெரியுது அதுக்கு பதில். ஆனால் அது கரெக்டான பதிலாக என்னான்னு தெரில. நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? 4 காலு ஒரு வால், 4 காலு ஒரு வால், பிள்ளையில பேர் வரும், அணிப்பிள்ளையும் இல்லை, கீரி பிள்ளையும் இல்லை. என்னது? ஓகேவா? ஒன்று. இன்னொன்று சொன்னார், சப்பி சாப்பிட்ற பழம், நாருள்ள பழம், மாம்பழமும் இல்லை, பனம்பழமும் இல்லை. என்ன பழம்? ஆனால் இது 2ல் ஒன்றுக்கு நான் விட சொல்லிட்டேன். ஒன்றுக்கு நான் அந்த பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே அப்போவே, ஆனால் எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் யோசிச்சு தான் நான் அதை சொன்னேன். அது அந்த பல்லாவரம் இறங்குறதுக்குள்ளே யோசித்து நான் சொல்லிட்டேன். நான் 1க்கு சொல்லிட்டேன், 1க்கு வந்து சொல்லலை. அது 1க்கு இப்போ என்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஆனால் அந்த ஆன்சர் கூட கரெக்டாக என்னான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக என்னான்னு நமக்கு தெரியும். நம்மளே சொல்கிறோம், அதனால் வந்து அது ஆன்சர் கரெக்டாக என்னான்னு நமக்கு தெரில. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சாக்கா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போய் ஜாப் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஜாப் பார்க்க செம்மையாக இருக்கும். டபுள் ஷார்ட் த்ரெட் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாப் பார்க்குறது. இன்ட்ரெஸ்டிங்காகனாக்கா பொதுமக்களுக்கு தெரியாது, புரியுதா? இந்த ஜாபு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வந்து எவ்வளோ நுணுக்கமான வேலைன்னு தெரியும். நம்ம சாதாரண இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்டர்டெயின்மெண்ட்டு தான் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த தள்ளி தள்ளி விடுறது அதுதான் அவங்க விரும்பி பார்ப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் யாரையும் வந்து குறை சொல்ல போகிறதில்லன்னு வையா. இந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியும். மட்டும் இல்லை, நர்லிங் மேலே சும்மா லைட்டாக கிரிப்புக்காக நர்லிங் போட்டு ட்ரில்லு வந்து 6.5 ட்ரில்லு. ரெண்டு நம்பர் போட சொல்லிக்கிறாங்க. நம்ம 3 நம்பராக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஐடி, அதனால் வந்து ஒன்று ஸ்டாக் வச்சிங்கன்னா ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2 நம்பர் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் எதனா ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வைய, அதுக்காக திரும்ப இன்னொன்று ஒரு செட்டிங் போட்டு போட முடியும். அதனால் நம்ம போடும் போதே 3 போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த புஷ்ஷோட லென்த்து தான் வரணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னாக்கா 9 நம்பர் இருக்குது, இது 9 நம்பர் பக்காவாக இருக்குது. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே இன்னொரு நம்பரை க்ரூப் போட்டு ரெண்டு நம்பர், மூணாவது நம்பர் கட் பண்ணி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும்னு ஐயா, ஜாலியாக வேலை செய்யலாம் நம்ம. ஓகேவா? மூணு நம்பர் முடிஞ்சிச்சு. த்ரெட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது என்ன ஒன்று, த்ரெட்டு தான் மேட்ரு. என்னது? த்ரெட்டு தான் மேட்ரு. ஓகே, செட்டிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ கட்டு விட வேண்டிய வேலை தான். ஏறுதான் பார்க்கலாம்.
இதுதான் ஏறணும். ஓகே, ஒரு கட்டு முடிஞ்சிச்சு. அந்த ஒரு கட்டுலேயே 0.4 தள்ளி அடிக்கணும். 0.4னாக்கா எப்படி? ஆமாம், இப்போ ஒரு கட்டு விட்டோம்ல, அதுலேருந்து இன்னும் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 0.7 தள்ளி திரும்ப அது 0 வரைக்கும் நான் 13 கோடு விட்டேன். அந்த 13 கோடு வரைக்கும் போடணும். ஓகே, ஒரு ரூட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் ரூட்டு பிரித்து அடிங்க. எப்படி அடிக்கிறோம் பாருங்க, ஒன்றுமே இல்லை. 0 ஏற்கனவே கணக்கெல்லாம் பண்ணிட்டேன். அது நிறைய வேலை இருக்குது. 0 இதுதான் நான் ரெகுலராக அடிக்கிறது. 0 தள்ளி 15 கோடு சைஸு. அதுதான் ரெண்டாவது ரூட்டு முடிஞ்சிச்சு. அதில் ஒரு 0.4 எக்ஸ்ட்ரா அடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ரூட்டு ஃபுல்லாக முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி அந்த மாதிரி ஏறும் பாரு. இப்போ அந்த மாதிரி ஏறுனா ஏற்கனவே சைஸ் போட்டு ஒரு ஜாபு, அதனால் அந்த மாதிரி ஏறுது. வேற என்ன, அவ்வளோதான். பாருங்க, 2 நம்பர் முடிஞ்சிச்சு. அவ்வளோன்னு இருக்குது, கையில் பிடிக்க கூட முடியல. த்ரெட் எப்படி இருக்கு பாரு. டபுள் ஷார்ட் த்ரெட்டு. ஐடி வந்து 6.5, லென்த் வந்து 10 mm, 9 mm. இந்த இதுதான் இதில் ஏறணும். இது வந்து த்ரெட்டு மாதிரி இருக்காது, ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஓகேவா? இது மெடிக்கல் ஐட்டத்துக்கு வர்றது. இன்னொன்று
சரிதா? அவ்வளோதான். ஓகே, ஜாப் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.